Hello friends, welcome to VirtualDJ Academy, Chennai's best DJing music production academy. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ வந்து virtual DJ ஆன்லைன் பர்ச்சேஸ் எப்படி பண்ணனும்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ ஃபுல் வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. VirtualDJ Academyல வந்து எல்லா கோர்ஸுமே ஆஃபர் பண்றோம். virtual DJ க்கு ஸ்பெசிபிக் கோர்ஸ் தனியாவே இருக்கு. சோ உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் DJ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா VirtualDJ க்கு ஜாயின் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜாயினிங் டீடைல்ஸ் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். virtual DJ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, அது ரெஸ்பாண்ட் பண்றேன். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. எனி சாஃப்ட்வேர் நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை வந்து இன்டர்நேஷனல் பர்ச்சேஸ் கிரெடிட் கார்டு, அப்படி இல்லைன்னா இன்டர்நேஷனல் பர்ச்சேஸ் டெபிட் கார்டு. ஸோ இந்த கார்ட்ஸை வச்சு நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் எனி சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸ் ஃபுல் வெர்ஷன் வேணும்னா நீங்கள் ஆன்லைன் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். virtual DJல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் ஆஃப் பர்ச்சேஸ் இருக்கும். ஒன்று வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன், இன்னொன்று வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ். இது இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோலருக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் DDJ 400 மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலுக்கு மட்டும் லைசன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் virtual DJல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி லைசன்ஸ் வேணும்ட்டு, அதுக்கேற்றப்படி நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே வந்து virtual DJ டைப் பண்ணுங்க. ஸோ virtual DJ அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பேஜ்குள்ளே போன அப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருந்தால் டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து கனெக்ட் போயிட்டு இமெயில், ஃபேஸ்புக், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், அப்புறம் கூகுள் ப்ளஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் இருந்துச்சுன்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி யூஸ் பண்ணுங்கள். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணலன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக நீங்கள் வந்து உங்கள் இமெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய எக்ஸிஸ்டிங் இமெயில் வச்சு நான் வந்து லாகின் பண்ணுறேன். ஸோ இமெயில் செலக்ட் பண்ணுறேன். இப்போது என்னுடைய எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் இங்கே இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், லாகின் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ணோன்னே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு உள்ளே போயிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் லாகின் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, லாகின் பண்ண அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பை ஆப்ஷன் போங்க. பை ஆப்ஷன் போனீங்கன்னா இங்கே வந்து பை லைசன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பை ஆப்ஷனுக்குள்ளே பை லைசன்ஸ் இது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ரேட், அதாவது இன்றைக்கி வந்து இந்த சாஃப்ட்வேர் என்ன ரேட்டு இங்கே போட்டிருப்பாங்க. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்காது. இன்றைக்கி என்ன டாலர் இருக்கோ அந்த டாலர் பேஸ் தான் இந்த ப்ரைஸும் மாறும். அதாவது இன்றைக்கி இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1765. மேபி லேட்டர் ஆன் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ ப்ரைஸஸ் வந்து சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் வாங்கும்போது என்ன ப்ரைஸ் செக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இன்றைக்கி வந்து ப்ரைஸ் வந்து 1765 per month in Indian rupees. இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட், இது தேவை இருக்குது நமக்கு. நீங்கள் மந்த்லி ரினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எவ்ரி மந்தோட சார்ஜஸ். ஆனால் இது வந்து ஃபுல் வெர்ஷன் கிடைக்கும். virtual DJ ஃபுல் வெர்ஷன், ப்ரோ வெர்ஷன். ஸோ 1 month ஃபுல் ப்ரோ வெர்ஷன் உங்களுக்கு அக்சஸ் ஆகும். ஆக்சுவலி virtual DJ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் தான். நீங்கள் வந்து கண்ட்ரோல் எது கனெக்ட் பண்ணாமல் உங்களோட கீபோர்டு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 100% ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் சார்ஜஸ் கிடையாது. நீங்கள் கண்ட்ரோலர் இல்லைனா சவுண்ட் கார்டு ஏதாச்சும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் வெர்ஷன் பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைனா உங்கள் இண்டிவிஜுவல் பர்ச்சேஸ் உங்கள் கண்ட்ரோலுக்கு ஏற்றபடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நிறைய கண்ட்ரோல்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட கண்ட்ரோல் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கண்ட்ரோல்ஸுமே இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரோல் வச்சுக்கலாம் அந்த கண்ட்ரோல் வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் Pioneer 400 வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் Pioneer 400 மட்டுமே வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு மட்டுமே நீங்கள் வந்து லைசன்ஸ் கீ வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஒன் டைம் பர்ச்சேஸாக தான் இருக்க போகுது. இந்த மாதிரி ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோல் மட்டும்தான் யூஸ் ஆகும். நீங்கள் எதாவது கண்ட்ரோல் மாற்றினீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வந்து மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக வரும். DDJ 400 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரோலோட ப்ரைஸ் இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9000 rupees வரும். இந்த கண்ட்ரோல் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன் டைம் பர்ச்சேஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ண வேணாம், மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணால் போதும், எப்போ ஈவெண்ட் வருது அப்போ பர்ச்சேஸ் பண்ணால் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த 1750 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ஃபேவராக இருக்கோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது இங்கே கீழே வந்து ஒன் டைம் பர்ச்சேஸும் இருக்குது. அது வந்து 28,000 கிட்ட வரும். அதுவும் வந்து ஃபுல் வெர்ஷன். இந்த 28,000 பர்ச்சேஸ் தான் நீங்கள் வந்து மந்த்லி சப்ஸ்கிரைப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டிசைட் பண்ண அப்புறம் இது நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ பை ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த பை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ கிளிக் பண்ண அப்புறம் இந்த ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இது வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைன்னா அடிஷ்னல் ஆடியோ, அடிஷ்னல் வீடியோ ஃபுட்டேஜ், கரோக்கி இந்த மாதிரி தேவைன்னா இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸஸ் கீழே போட்டிருப்பாங்க. வேணான்னா அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் போயிடும். ஸோ இந்த டேப் ஓப்பன் ஆகும், அது பர்ச்சேஸ் டேப். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி வந்திருக்கும். இந்த இமெயில் செக் பண்ணிக்கோங்க கரெக்டான்ட்டு. இங்கே வந்து உங்களுடைய டெபிட் கார்டு இல்லைன்னா கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். உங்கள் கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா விசா கார்டு, இன்டர்நேஷ்னல் பர்ச்சேஸ் அது எனேபிளாக இருக்கணும். ஸோ அது வந்து இங்கே பேங்க்கை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் எல்லா கிரெடிட் கார்டுமே இன்டர்நேஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ விசா கார்டு இருந்தால் பெட்டராக இருக்கும். அது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த கார்டோட டீட்டெயில்ஸை போட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் டெபிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா டெபிட் கார்ட்லையும் இன்டர்நேஷ்னல் பர்ச்சேஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இங்கே உங்கள் ஆப்லேயே பார்த்துக்கலாம். இன்டர்நேஷ்னல் பர்ச்சேஸ் எனேபிள் இருக்கா டிசேபிள் இருக்கான்றது. அப்படி இல்லைன்னா உங்கள் பேங்க்கில் கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க உங்களோட டெபிட் கார்டு வந்து இன்டர்நேஷ்னல் பர்ச்சேஸ் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ உங்களோட கார்டு டீட்டெயில்ஸு, உங்களுடைய கார்டுடைய எக்ஸ்பைரி இயரு, அந்த பேக்கில் இருக்கிற பின் நம்பர் போட்டு நீங்கள் ஓகே கொடுக்கணும். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் இதில் காட்டாது. ஸோ அந்த விஷுவல் மட்டும் கட் ஆகும். பட் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் போயிடும். பர்ச்சேஸ் போயிட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து லாகின் ஆக்டிவேட் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுடைய சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ சேம் இமெயில் லாகின் இருக்கணும். செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்கில் போயிட்டு லைசன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுடைய மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இண்டிகேஷன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ 30 days வேலிடிட்டி உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் காட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். VirtualDJ பொறுத்த வரைக்கும் நிறைய கண்ட்ரோலர்ஸ் வந்து நீங்கள் மேப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ எனி கண்ட்ரோல் நீங்கள் வந்து டிஜைனிங் பண்ணலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். எல்லாமே ப்ரொஃபஷனல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. DJI 1000லேருந்து 3000 நெக்ஸஸ் எல்லா கண்ட்ரோல்ஸுமே அது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எனி கண்ட்ரோல் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அந்த கண்ட்ரோல் வச்சு நீங்கள் டிஜைனிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் VirtualDJல. எனி கண்ட்ரோல் கேன் பி யூசபிள். ப்ரோ வெர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்கள் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பேக் ஓப்பன் ஆகும். எக்ஸ்டென்ஷன் பேக்கில் வந்து அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. எக்ஸ்டென்ஷன் பேக் வந்து பார்த்தீங்கன்னா டிஜேஸ் எல்லாமே அவங்க தேவையான மேப்பிங்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் பேக் வச்சு நீங்கள் வந்து நார்மல் கீபோர்டு வச்சு மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து அகைன் நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து ப்ரோ வெர்ஷன் தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் VirtualDJ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். See you on next video. Signing off with this video. Take care. DJ Rahul. Bye.